नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतः सेवया भगवतीरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்கந்தம் 10வது ஸ்கந்தம் 15வது அத்தியாயம் ஏழுகாசுர வதம். श्रीसुक उवाच ततश्च पौकण्डव्यस्थितौ वृजे बभूवदुस्थौ वसुभावसंवदौ काशारयन्तो सखिभिः समं वदेत् वृन्दावनं पुण्यम् अतीव चक्रुः. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபே திருநாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். சுகதேவ் கோஸ்வாமி கூறினார், பகவான் பலராமரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் தமது பௌக்கண்ட வயதினை, அதாவது 6லிருந்து 10 வயது வரைக்குள்ள பருவம் அடைந்த பொழுது பிருந்தாவனத்தில் உள்ள ஆயிரக்குல பெரியோர்கள் இவர்கள் இருவரையும் பசுக்களை மேய்ப்பதற்கு அனுமதி அளித்தனர். இவ்வாறு தமது நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டு பலராமரும் கிருஷ்ணரும் தமது தாமரை திருவடிகளின் தடங்களை பிருந்தாவனெங்கும் பதிவு செய்து அதனை புனிதப்படுத்தினர். பலராமகி தன்மாதவோவேன முதிரயன் மிருதோ கோபை குணைதிவி சயசோ பகவான் விதः வசூன் புரஸ்கிருத்ய வசவ்யமாவிஷத் விகர்த்து காமக குசுமாகரம் வனம். இவ்வாறு தனது லீலைகளை அனுபவித்து மகிழ விரும்பிய பகவான் மாதவர் தனது கையில் உள்ள புறாங்குழலை இசைத்துக் கொண்டு பலராமருடன் வர ஆயிரக்குல சிறுவர்கள் அனைவரை சுற்றிலும் சூழ்ந்து கொண்டு அவரது கீர்த்தனைகளை பாடிக்கொண்டு வர பசுக்களை ஓட்டிக்கொண்டு நறுமணமிக்க மலர்களையும் பசுக்களுக்கு வேண்டிய சத்துமிக்க தாவரங்களுடைய விருந்தாவன காட்டிற்கு சென்றனர். தன்மஞ்சு கோஷானி மிருத புஜாகுலம் மரண்மன பிரக்ய பயசரஸ்வதா வாதேன ஜூஷ்டம் சதபத்ர கந்தினா நிரீட்சயத் வந்தும் பகவான் மனோததே. முழுமுதற் கடவுளின் திருவிழிகள் அந்த காட்டினை ஒரு முறை சுற்றி பார்த்தன. அந்த காடெங்கிலும் தும்பிகளின் ரீகாரம் மொழி, பறவைகள் எழுப்பும் இனிய கீச்சொலிகள் மற்றும் விலங்குகளின் பல்வேறு விதமான ஒளிகள் நிறைந்திருந்தன. அந்த காற்றுக்கு மேலும் எழிலூட்டும் போது போல் ஒரு அழகிய குளம் ஒன்று அங்கிருந்தது. அந்த குளத்தில் உள்ள நீர்கள் மகாத்மாக்களின் மனங்களைப் போல தூய்மையாகவும் தெளிவாகவும் இருந்தது. இனிய தென்றல் காற்று அந்த குளத்தில் உள்ள 100 இதழ்களுடைய தாமரை மலரிலிருந்து மனிதனை மயக்கும் நறுமணத்தினை சுமந்து வந்தது. இவற்றையெல்லாம் கண்ணுற்ற பகவான் கிருஷ்ணர் அம்மங்கலமான சூழ்நிலையை அனுபவித்து மகிழ வேண்டும் என்று தீர்மானித்தார். சதத்ர தத்ர ருணபல்லவஸ்ரீயா பல பிரசூனோரு பரேண மாதயோ ஸ்ருஷ்யஸ்தீகான்விஷ்ய வனஸ்பதிம் முதா சமயனி இவாகாக்ரஜ ஆதி பூஷ. அங்குள்ள மரங்கள் சிவந்த நிறமொட்டுக்களும்
இன்சுவை கனிகளும் நிறைந்திருந்தது. அவற்றின் பாரம் தாங்காது வளைந்து தமது கிளைகளினால் பகவானது இரு பாதங்களையும் தொடுவதை ஆதிபுருஷரான பகவான் கண்டார். அவர் புன்னகை புரிந்தவாறு தனது அண்ணன் பலதேவரிடம் பின்வருமாறு கூறினார். ஸ்ரீ பகவான் உவாச்ச அகோமி தேவவராமராச்சிதம் பாதாம்புஜம் தே சுமன பவாகனம் நமந்தி உபாதாய சிகாபிராத்மனஸ்தமோ அப்ஹை தரஜன்மன யத்யுதம். முழுமுதற் கடவுள் கூறினார், ஓ தேவர்களில் சிறந்தவரே, தேவர்களால் வணங்கப்படும் உமது தாமரை திருவடிகளை இந்த மரங்கள் தமது தலைகளை குனிந்து எவ்வாறு வணங்குகின்றன என்பதை சற்று பாருங்கள். தாம் மரங்களாக பிறந்திருப்பது காரணமான தமது அறியாமையினை நீங்கிக் கொள்வதற்காக இந்த மரங்கள் தம்மிடம் உள்ள கனிகளையும் மலர்களையும் உமக்கு அர்ப்பணிக்கின்றன. ஜெய் ஸ்ரீ பலராமகி. ஏதோ அனினஸ்துவயசோ அகில லோக தீர்த்தம் காயந்த ஆதி புருஷானுபதம் பஜந்தே காரியோ அமி முனிகனா பவதீய முக்கியா கூடம் பனே அபின ஜகதி அனகாத்ம தெய்வம். ஓ ஆதி புருஷரான பகவானே, இந்த தும்பிகள் எல்லாம் மகா முனிவர்களாகவும் உமது சிறந்த பக்தர்களாகவும் இருந்திருக்க வேண்டும். இவர்கள் வழியெங்கும் உம்மை பின்தொடர்ந்து வந்து அகில உலகத்திற்கும் புண்ணிய கஷேத்திரமாக விளங்கும் உமது பெருமையினை ஓதிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்கின்றனர். நீங்கள் உங்களை இந்த காட்டில் மறைத்துக் கொண்ட போதிலும் குற்றமற்றவரே, இவர்கள் தமது வழிபாட்டின் மூலம் தெய்வமான உம்மை புறக்கணிக்கவில்லை. ஜெய் சிவராமகி. நித்யந்தியாமி சகின ஈட்யமுதாகரிண்யா குர்வந்தி கோப்ய யுவதே பிரியம் ஈக்ஷணேன சுத்தைச்ச கோகிலகணா கிரகம் ஆகதாய தன்யா வனோகசையான் சதாம் நிசர்க. ஓ வணக்கத்துக்குரியவரே, அழகிய மயில்கள் தமது தோகையினை விரித்து உங்களது முன்னே மகிழ்ச்சியுடன் ஆடுகின்றன. இந்த பெண்மான்கள் எல்லாம் கோபியர்களைப் போல மிகுந்த பாசத்துடன் உங்களை பார்க்கின்றன. குயில்கள் தமது இனிமையான குரலினால் வேத மந்திரங்களை ஓதி உங்களை பெருமைப்படுத்துகின்றன. வனத்திலுள்ள இவை எல்லாம் மிகவும் பாக்கியம் செய்தவையாகும். உம்மிடம் அவை நடந்து கொள்ளும் முறையானது மகாத்மாக்கள் தமது இல்லத்திற்கு வரும் மற்றொரு மகாத்மாவை வரவேற்பதை போன்றதா இருக்கின்றது. ஜெய் ஸ்ரீ பலராமகி. தன்யேயமத்யதரணி திருணவிருதஸ்தவ பாதஸ்பிருசோ திருவதः கரஜாபிம்பிருஷ்டः மத்யோத்ரயகஹத்முதா சதயா வசோ பலோக்னஹை கோப்யோ அந்தரணே விஜயோரவியத் ஸ்ருஹாஸ்ரீஹி. இந்த பூமியானது இப்போது மிகுந்த பாக்கியம் செய்திருக்கிறது. ஏனென்றால் அதன் புற்களிலும் புதர்களிலும் உமது தாமரை பாதங்கள் படுகின்றன. மேலும் அதன் நதிகள், மலைகள், பறவைகள், விலங்குகள் போன்ற எல்லாவற்றின் மீதும் உமது கருணை மிகுந்த பார்வை படுகின்றது. இவற்றுக்கெல்லாம் மேலாக உங்களது இரு கரங்களினால் நீங்கள் ஆயிரகுல கன்னி பெண்களை தழுவிக் கொள்கின்றீர்கள். உங்களது திருக்கரங்களின் அணைப்பினை வேண்டி அதிர்ஷ்ட தேவதையே நாளும் தவம் செய்கின்றார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பலராமகி. ஸ்ரீ சுகவாச்ச ஏவம் விருந்தாவனம் ஸ்ரீமத் கிருஷ்ண பிரதிமனாசுன் ரேமே சஞ்சாரயன்னத்ரே சரித்ரோதசுசானுக. சுகதே கோசாமி கூறினார், இவ்வாறு அழகிய பிருந்தாவன காடு மற்றும் அதில் வசிப்போரிடம் மிகுந்த திருப்தியுற்ற பகவான் கிருஷ்ணர் தமது நண்பர்களுடன் சேர்ந்து கோவர்த்தன மலையின் அருகில் யமுனா நதிக்கரையில் பசுக்களை மேய்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார்.
क्वचित् गायति गायत्सु मदातानिश्व अनुप्रदैः उपगीयमानचरितः पदिसङ्कर्षणानां विदः अनुजल्पति जल्पन्दम् कलवाक्यनः सुगं क्वचित् क्वचित् सवल्ग कुजन्दम् अनुसुचेति लोकिलम् क्वचित् सकाल कल संहासानाम् अनुकूजति कूचितम् अविनृत्यति नृत्यन्दम् वर्जनम् बर्हिणम् हासयन् क्वचित् मेघगम्भीरया वाच नाम विदूरकान् पशून् क्वचित् आह्वयति பிரீத்யா கோபாலமனுஜ்ஞா. சில நேரங்களில் பிருந்தாவனத்தில் உள்ள தும்பிகள் மதுமயக்கத்தில் தமது கண்களை மூடிக்கொண்டு பாடத் துவங்கும். பலராமனுடனும் ஆயர்குல சிறுவனுடனும் காட்டுப்பாதையில் சென்று கொண்டிருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த துந்திபிகளுக்கு பதில் கூறுவது போல அவை போன்றே ஒளி செய்வார். அப்போது அவரது நண்பர்கள் அவரது லீலைகளை போற்றி பாடுவார்கள். சில நேரம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கிளியினை போல மழலை மொழியில் பேசுவார், கொஞ்சுவார். சில நேரம் குயிலை போல இனிமையாக கூவுவார். சில நேரம் அன்னப்பறவைகள் போல ஒளி செய்வார். சில நேரங்கள் தனது ஆயர்குல நண்பர்கள் சிரித்து மகிழும் வண்ணம் அவர் ஒரு மயிலை போல பாவனை செய்து ஆடவும் செய்வார். சில நேரம் வேகன்களின் இடியோசை போன்ற குரலில் அவர் மிகுந்த பாசத்துடன் வெகு தொலைவில் உள்ள மிருகங்களை பெயர் சொல்லி அழைப்பார். இவ்வாறு அவர் பசுக்களையும் ஆயர்குல சிறுவர்களையும் மகிழ்வுறச் செய்வார். சகோரக்ரஞ்ச சக்ராஹ பாரத்வாஜாம் ச பர்ஹினஹ அனுரோதி சம்ஸ்வானா பீதவத் வியாக்ர மிஹோ. சில சமயம் அவர் சக்கோரம், கிரௌஞ்சம், சக்கரவாகம், பாரத்வாஜம் போன்ற பறவைகளைப் போலும் மயில்களைப் போலும் பாவனை செய்து கொண்டு அவை போன்றே ஒளி எழுப்புவார். சிங்கங்களும் புலிகளுக்கும் அஞ்சுவது போன்ற சிறு பிராணிகளுடன் சேர்ந்து ஓடுவார். क्वचित् क्रीडा परिस्तान्दम् गोपोत्स्वकोपबर्हनम् स्वयं विक्ष्रमयति आर्यं பாதசம் வாகனாதிபிஹி. அவரது மூத்த சகோதரர் விளையாண்ட களைப்பினால் ஓர் ஆயர்குல சிறுவனின் மடியின் மீது தலை வைத்து படுத்திருக்கும் பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தானே அவரது பாதங்களை தடவி கொடுத்து அவருக்கு தேவையான பிற சேவைகளையும் செய்வார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு, ஸ்ரீ பல்ராமுக்கு. நிஷ்டதோ காயதக்வாபீல் பல்கதோ யுக்யதோ மிதஹ கிரகீத ஹஸ்தோ கோபாவான் ரசந்தோ ரசசம்சதுஹு. சில சமயம் ஆயர்குல சிறுவர்கள் ஆடுவார்கள், பாடுவார்கள், ஓடுவார்கள், ஒருவரோடு ஒருவர் சண்டை செய்து கொள்வார்கள். இதனை அருகிலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கும் கிருஷ்ணரும் பலராமரும் அவரது செயல்களைக் கண்டு நகைத்துக் கொண்டு அவர்களை பாராட்டுவார்கள். क्वचित् पल्लवतलपेषु नियुक्तस्वरकर्षितः वृषः मूलाश्रयसेदे கோபோத்சங்கோ பவர்ஹனா. சில சமயம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சண்டை செய்த களைப்பினால் ஒரு மரத்தின் அடியில் இளந்தளிர்களுடனும் மலர் மொட்டுகளாலும் ஆன படுக்கையில் ஒரு ஆயர்குல சிறுவனின் மடியில் தலையணையும் சில சமயம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சண்டை செய்த கலப்பினால் ஒரு மரத்தின் அடியில் இளம் தளிர்களாலும் மலர் முட்டுகளாலும் ஆன படுக்கையில் ஒரு ஆயர்குல சிறுவனின் மடியில் தலை வைத்து படுத்திருப்பார். பாத சம்வாகனம் சக்ரு கேச்சித் தஸ்ய மகாத்மனஹ அபரேஹத பாபமானோ யஜனைஹி சமவீஜயன். மகாத்மாக்களான சில ஆயர்குல சிறுவர்கள் அவரது தாமரை திருவடிகளை தடவி கொடுப்பார்கள். எல்லா பாவங்களிலிருந்து விடுதலை பெற்ற வேறு சிலர் பரமபுருஷர் பகவானுக்கு விசிறிக்கொண்டு இருப்பார்கள். அந்நே தத் அனுரூபே ரூபாணி மனோஜான மகாத்மனஹ காயந்தி ஸ்ம மகாராஜா ஸ்நேகலின்ன தியாசனை. அன்பிற்குரிய அரசரே, பிற சிறுவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்றார் போன்ற பாடல்களை இனிமையாக பாடுவார்கள். பகவானின் மீது கொண்ட அன்பினால் அவரது இதயம் கசிந்து உருகும். ஏவம் நிகூடாத்ம கதிஸ்வமாயா கோபாத்மஜத்வம் சரிதைவிதம் பயம் வேமே ரமா லாலித பாத பல்லவோ கிராமியை சமம் கிராமியவத்தீச சேஷ்டிதா. இவ்வாறு மகாலட்சுமியால் சேவை செய்யப்படும் மென்மையான தாமரை திருவடிகளுக்கு சொந்தக்காரரான முழுமுதற் கடவுள் தமது அகசக்தியால் தனது உன்னத வனங்களை மறைத்து
தமது உன்னத வளங்களை மறைத்து ஆயர்குலத்தை சேர்ந்த ஒருவரின் மைந்தனாக நடந்து கொண்டார். அவர் கிராமத்தில் உள்ளவர்களுடன் சேர்ந்து ஒரு கிராமத்து சிறுவனாக நடந்து கொண்ட போதிலும் அவர் கடவுளுக்கு மட்டுமே சாத்தியமாகக்கூடிய அற்புத செயல்களை அடிக்கடி செய்து காட்டினார். ஸ்ரீராம நாம கோபாலோ ராம கேசவயோ சகா சுபலஸ்தோத கிருஷ்ணாத்யா லோப பிரேம்நாதம் அப்ருவன். ஒரு சமயம் கிருஷ்ணர் மற்றும் பலராமரின் நெருங்கிய நண்பரான ஸ்ரீராமர், சுபலன், ஸ்தோத கிருஷ்ணர் போன்ற ஆயர்குல சிறுவர்கள் அன்புடன் பின்வருமாறு கூறினர். ராம ராம மகாபாகோ கிருஷ்ண துஷ்ட நிபர்கனா இதோ விதுரே சுமகத் வனம் தாலாலி சங்குலம். ராம ராம மகாபாகோ கிருஷ்ண துஷ்ட நிபர்கனா இதோ விதுரே சுமகத் வனம் தாலாலி சங்குலம். ஆயர்குல சிறுவர்கள் கூறினார்கள், ஓ ராமா, ஓ ராமா, வலிமை மிக்க கரங்களை உடையவரே, ஓ கிருஷ்ணரே, துஷ்டர்களை அழிப்பவரே, இங்கிருந்து சிறிது தூரத்தில் பனைமரங்கள் நிறைந்த ஒரு பெரும் காடு ஒன்று இருக்கிறது. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபே சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீ வராக புராணத்தில் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அஸ்தி கோவர்தனம் நாம கஷேத்திரம் பश्चिमे துர்லபம் மதுரா பश्चिमे பாகே அதூராத் யோஜனம் ஸ்வயம். மதுராபுரியிலிருந்து மேற்கே 2 யோஜனங்கள் தூரத்தில் 16 மைல்கள் தூரத்தில் கோவர்த்தனம் என்ற ஒரு புனிதமான கஷேத்திரம் இருக்கின்றது. அதனை அடைவது மிகவும் கடினமாகும். வராக புராணத்தில் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அஸ்திதாலவனம் நாம தேனுகாசுர ரக்ஷிதம் மதுரா பश्चिमे பாகே அதூராத் ஏக யோஜனம். மதுராபுரியிலிருந்து மேற்கே ஒரு யோஜனம் தூரத்தில் 8 மைல் தூரத்தில் தாளவனம் என்ற ஒரு காடு இருக்கின்றது. அது தேனுகாசுரனால் காக்கப்பட்டது என்று கூறப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து தாளவனம் என்னும் காடு மதுராவுக்கும் கோவர்த்தன மலைக்கும் நடுவில் இருக்கிறது என்று தெரிகிறது. தாளவனம் பற்றி ஸ்ரீ ஹரிவம்ச புராணம் பின்வருமாறு குறிப்பிடுகிறது. தது தேச சமஸ்னிக்தஹ சுமஹான் கிருஷ்ண மிருத்திகா தர்ப பிராப்ய ஸ்ருத்வி பூதோ லோஸ்ட்ர பாஷன வர்ஜிதஹ. அதன் நிலப்பகுதி மென்மையானதாகவும் பறந்து விரிந்தும் இருக்கும். மண்ணின் நிறம் கடுமையாக இருக்கும். எங்கும் தர்பை புல்கள் வளர்ந்திருக்கும். அங்கு கருங்கற்களோ கூழாங்கற்களோ கிடையாது. ஹரிஹி ஓம் தத்சத். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சத்சுரோன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமீதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेष शून्यवादी पाशात देशकारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण. ரொம்ப அழகான வர்ணனை. இப்ப நம்ம படிக்கிறது ஸ்ரீமத் பாகவத்துடைய தசம ஸ்கந்தம் 10ஆம் ஸ்கந்தத்துல 15வது அத்தியாயம். தேனுகாசுரன் என்ற அசுரனை வதம் செய்தது. அதுல ரொம்ப அழகான ஒரு வர்ணனை இடம்பெற்றிருந்தது. இந்த 15ஆம் அத்தியாயத்துல ஸ்ரீமத் பாகவதம் தசம ஸ்கந்துடைய 15ஆம் அத்தியாயத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பலராமருடைய தாமரை திருப்பாதங்களில் மிக அற்புதமாக போற்றி போகின்றார். பகவான் கிருஷ்ணரே பலராமரை பிரார்த்திக்கின்றார். பலராமரது நாம ரூப குணாதிசயங்களை பகவான் கிருஷ்ணர் போற்றி போகின்றார். இதுல என்ன அழகான ஒரு விஷயம் அப்படின்னா, பலராமர் எப்பொழுதும் கிருஷ்ணருடைய புகழ் பாடிட்டு இருக்காரு, கிருஷ்ணருக்கு சேவை பண்ணிட்டே இருக்காரு. பகவான் கிருஷ்ணரை மகிழ்விப்பதுதான் பலராமரின் ஒரே குறிக்கோள். அப்ப பகவான் பலராமன், பலராமன் பகவான் தான். அவர் பகவானுக்கு சேவை செய்யும் பகவான். ஒருவர் சேவை ஏற்றுக்கொள்ளும் பகவான், ஒருவர் சேவை செய்யும் பகவான். அப்ப யாராவது பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று விருப்பம் கொண்டு விட்டால்
பகவான் என்ன செய்யறாரு? அந்த பக்தரை புகழ்கின்றார், பாருங்க. ஒரு தூய பக்தர் பகவானது நாம ரூப குணாதிசயங்களை புகழ்றார், பாடுறார். பகவான் என்ன பண்றாரு? அந்த பக்தனுடைய தெய்வீகமான குணங்களை புகழ்கின்றார், பாடுகின்றார். அப்போ பலராமர் சாட்சாத் பகவானாக இருந்தாலும் அவர் சேவை செய்யக்கூடிய பகவானாக தன்னுடைய லீலைகளை புரிகின்றார். அப்ப பகவானும் பலராமரது புகழ் பாடுகின்றார். அவரது தாமரை திருப்பால் இந்த பூமியில பட்டதுனால இந்த பூமி எவ்வளவு பாக்கியம் பெற்றிருந்தது, அந்த பூமி எவ்வளவு மங்களமா இருந்தது. நிறைய வண்டுகள்லாம் பலராமரை சுத்தி வீங்க ஆரம்பித்தது. பெரிய பெரிய பிரம்மாண்டமான மரங்கள் வளைந்து குனிந்து பலராமரின் தாமரை திருப்பாதங்களை தொட்டு வணங்கியது. தேனீக்கள் பலராமர் கழுத்தில் அணிந்திருக்கிற வைஜெயந்தி மாலை, அந்த வனமாலையில் உள்ள தேனீகளை சுவைப்பதற்காக பலராமரை சுற்றி சுற்றி அந்த வண்டுகள் ரீங்க ஆரம்பித்தன. மிக அழகாக அந்த வண்டுகள் பலராமரை புகழ் பாடியது. குயில்கள், மயில்கள், சக்கரவாகம், சக்கோரம், இந்த மாதிரி பறவைகள் பலராமரை புகழ் பாடியது. இதெல்லாம் பகவான் கிருஷ்ணரை வர்ணிக்கின்றார். இது மாதிரி கிருஷ்ணரும் பலராமரும் விருந்தாவனத்தினுடைய காடுகள்ல கன்றுகளோடும் பசுக்களோடும் நண்பர்களோடும் நித்தியமா லீலை செய்யலாம். நித்தியமா லீலை. அப்போ ஒரு முறை என்ன நடந்தது? கிருஷ்ணரும் பலராமரும் தன் நண்பர்களோடு கோவர்த்தன மலை அடிவாரத்துல கன்றுகளையும் பசுக்களையும் மேய்த்து கொண்டிருந்த பொழுது அங்கு ஒரு அழகான வனம். அந்த பிருந்தாவனத்தை சுற்றி 12 வனங்கள். பிருந்தாவனத்தை சுற்றி 12 வனங்கள். தாளவனம், பாண்டீரவனம், மதுவனம், கதிரவனம், இந்த மாதிரி காமியவனம், இந்த மாதிரி ஒரு 12 வனங்கள். அதுல ஒரு வனம் வந்து தாளவனம். அந்த தாளவனத்துக்கு அருகாமையில வரும்போது அங்க சப்தமே இல்லை. அங்க பறவைகளோட சத்தம் கேட்கல, அங்க மயில்களுடைய சத்தம் கேட்கல, அங்க குயில்களுடைய சத்தம் கேட்கல, அங்க எந்த மிருகங்களும் உள்ள போகல. ஆனா அந்த வனம் ரொம்ப அழகா இருக்கு. தாளவனம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அழகா இருக்கு. நல்ல அடர்ந்த பசுமையான புற்கள் நிறைந்தது. நல்ல அடர்ந்த மரங்கள், ஈச்ச மரங்கள், அடர்ந்த ஈச்ச மரங்கள், அதுல பழங்கள் கொத்து கொத்தாக கொத்து கொத்தாக ஈச்சம்பழங்கள் காத்து பூத்து குழுங்கும் அந்த ஈச்ச மரங்கள். அப்புறம் அழகழகான புல் தரைகள், பசுமையான இனிமையான புற்கள், அருவிகள், பொற்றாமரை குளங்கள், இந்த மாதிரி மிக அழகான ஒரு இடம். ஆனா இப்பேற்பட்ட ஒரு அழகான வனத்துக்குள்ள யாருமே உள்ள போகல. அங்க கோபர்களோ கோபிகளோ மனிதர்களோ மிருகங்களோ யாருமே உள்ள செல்ல முடியாது. காரணம் என்னது? அங்க தேனுகாசுரன் என்ற ஒரு அசுரன் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த தாளவனத்துல தேனுகாசுரன்ற கழுதை வடிவில் ஒரு அசுரன் தன் நண்பர்களோட தேனுகாசுரன் தாளவனத்தை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு அந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார். அப்போ கிருஷ்ணரும் பலராமரும் தன் நண்பர்களோடு யமுனா நதிக்கரையின் கோவர்த்தன மலை அடிவாரத்திலும் பல்வேறு இடங்களை சுற்றி வரும் பொழுது ஒரு நாள் மதுராபுரியிலிருந்து கோவர்த்தனம் போற வழியில் இருக்கக்கூடிய இந்த தாளவனத்தை கடந்து சென்றார். அப்போ கிருஷ்ணருடைய நண்பர்கள் ஸ்ரீதாமா, சுதாமா, மதுமங்கள், கோதகிருஷ்ணா இவங்க எல்லாம் பிரார்த்தனை பண்றாங்க கிருஷ்ணட்டி பலராமட்டி. ராம ராம மகாபாவோ கிருஷ்ண துஷ்ட நிபர்ஹனா இதோ அமுதுரே சுமகத் வனம் தாலாலி சங்குலம். ஆயிரக்குல சிறுவர்கள் பிரார்த்தித்தார்கள். ஓ ராமா, ஓ பலராமா, ஓ வலிமைமிக்க கரங்களை உடையவரே, ஓ கிருஷ்ணா, துஷ்டர்களை அழிப்பவரே, இங்கிருந்து சிறிது தூரத்தில் பனைமரங்கள் நிறைந்த பெரும் காடு ஒன்று இருக்கிறது. அப்படி சொல்லி அந்த காடுடைய புகழ், அந்த தாளவனம் எவ்வளவு அழகா இருக்கு, அங்க எப்படி இயற்கையினுடைய சாநித்தியம் நிறைந்திருக்கு, அந்த வனம் எவ்வளவு அமைதியாக அற்புதமா காட்சி அளிக்கின்றது. அங்க நிறைய பழங்கள்லாம் இருக்கு, அங்க நிறைய புற்கள்லாம் இருக்கு. ஆனா யாருமே பயன்படுத்திக்க முடியல. காரணம், இந்த தேனுகாசுரம் உட்கார்ந்து. அதனால ஓ ராமரே, ராம ராம மகாபாகு, ஓ பலம் பொருந்திய பெண்களுடைய ராமா, கிருஷ்ண துஷ்ட நிபர்கனா, ஓ எதிரிகளை கொல்லும் கிருஷ்ணரே, நீங்க தான் அந்த தேனுகாசுடைய வதம் செஞ்சு இந்த தானவனத்துக்குள்ள நம்ம போகணும். ஏன்னா இந்த தேனுகாசுரன் இந்திராதி தேவர்களுக்கு சவால்
இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு, இந்த மாதிரி மாபெரும் தேவர்கள், மகா ரிஷிகள், முனிவர்கள், இவங்கெல்லாம் கூட கண்டு அஞ்சக்கூடியில கொடூர குணம் படைத்த, கொடூர ரூபம் படைத்த இந்த கழுதை வடிவுள்ள அசுரன். கழுதை, இந்த கழுத அசுரன் அந்த இடத்த புடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனை நீங்க விரட்டுங்க, அவனை நீங்க விரட்டி விட்டுட்டு நம்ம அங்க போலாம் அப்படின்னு இவங்க பிரார்த்தனை செய்யறாங்க. அப்ப பலராமர் என்ன பண்ணாரு? தன் இடுப்புல இருக்கிற துணியை இறுக்கி கட்டிக்கிட்டார். கோபுரங்கள்லாம் இடுப்புல ஒரு கச்சை துணி கட்டியிருக்கும், அதெல்லாம் இறுக்கி கட்டிட்டு பலராமர் வந்து அந்த தாளவனத்துக்குள் நுழையில. பலராமர் தாளவனத்துக்குள் நுழைந்து அந்த தாளவனத்துல இருக்க ஈச்ச மரங்களை புடிச்சு உழுக்குற. அந்த ஈச்ச மரங்களை பலராமர் உழுக்கும் போது சவுண்ட் வருது. மரங்களோடு மரங்கள் மோதி, மரங்களோடு மரங்கள் மோதி பெரும் இடி போல ஒளி எழுப்பு. பலராமர் இந்த தாளவனத்துக்கு நுழைந்த பொழுது அந்த அமைதியான வனம், அந்த நிசப்தமான அமைதியான வனத்துக்குள்ள முதல்ல பலராமர் நுழைந்தார். பலராமர் நுழைந்து அங்க இருக்கிற ஈச்ச மரங்களை உழுக்கும் போது அந்த மரங்களோடு ஒன்று மரங்கள் மோதி பெரும் சத்தத்தை ஏற்படுத்தியது. அப்போ இந்த மதுபானம் அருந்தி இருந்த அந்த தேனுகாசுரன், கழுதை அசுரன், இந்த தேனுகாசுரன் கோபம் வந்தது. யாரா அவன் என்னுடைய இடத்துக்குள்ள வந்தவன்? என்ன துணிச்சல் இருந்தா ஒரு மானிடன், என்ன துணிச்சல் அவனுக்கு என்னுடைய இடத்துக்குள் நுழைந்து விட்டான் அப்படின்னு பெரும் கோபம் கொண்டு அந்த தேனுகாசுரன் வெளியில வரான். அந்த தேனுகாசுரன் ஒரு பெரிய மலை போல இருக்கான். தேனுகாசுரன் எப்படி இருக்காரு? ஒரு பெரிய மலை போல இருக்கு. அவருடைய மூக்குல இருந்து உஷ்ண காற்று வருது, உஷ்ண காற்று வருது. அந்த தேனுகாசுரன் பலராமரை கண்டவனே கடும் கோபம் படும், பயங்கரமான கோபம். அடே மானிடனே, உனக்கு என்ன துணிச்சல் இருந்தா என் மனத்தில் நுழைந்திருப்பாய், உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தேனுகாசுரன் என்ன பண்ண கர்ஜித்துட்டு, இந்த கழுதை அசுரன் கர்ஜித்துட்டு என்ன பண்ணா, ரெண்டு காலை மேல தூக்கி பலராமரை மிதிக்கிறதுக்காக ட்ரை பண்ண. பலராமரை நசுக்குவதற்காக தன் 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 கழுதை கால் குழம்பு, இந்த கழுதை கால் குழம்பு கொண்டு இந்த பலராமரை நான் வந்து சட்னி ஆக்கிடுவேன், பூமியை நசுக்கிடுவேன்னு சொல்லிட்டு இந்த தேனுகாசுரன் காலை தூக்கம் பலராமர் கால் வழியா பூந்துட்டு, பலராமர் கால் வழியா பூந்து பின்னை கால் வழியா வெளியில வர. இந்த தேனுகாசுரன் ஏமாற்றம் அடைந்தான். திரும்பியும் இந்த கழுத மாதிரி ஒரு கஜனை பண்ணான். இவன் கழுத மாதிரி நல்லா பண்ணாங்க, கழுத மாதிரி கஜனை பண்ணி நீ ட்ரை பண்ணி அன்னைக்கு பண்ணு ட்ரை பண்ணுங்க, எனக்கு வராது. இல்லையா? அவன் கழுதை மாதிரி கர்ஜித்து கொண்டு, இந்த தேனுகாசுரன் கழுதை மாதிரி கர்ஜித்து கொண்டு என்ன பண்ணா, அவன் திரும்பி கோபாவேசம் கொண்டு தன் முள்ளங்காலை மேலும் தூக்கி பலராமர் மிதிக்க முயற்சி பண்ணான். இந்த முறை பலராமர் என்ன பண்ணாரு? அவன் வாழை பிடிச்சிட்டாரு. அவன் வாழை, இந்த கழுதையோடைய தேனுகாசுடைய வாழை பிடிச்சி கிரி 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 சுத்தி தூக்கி வீசினாரு. அவன் ஆகாசத்துல பறந்து, பலராமர் தூக்கி வீசினதுல அவன் ஆகாசத்துல பறந்து கண்ணாமூலியெல்லாம் பிதுங்கி அவன் வந்து என்ன விழுந்தான், அந்த ஈச்ச மரத்து மேல போய் தொப்புன்னு விழுந்தான். அவன் வந்து ஈச்ச மரத்து மேல தொப்புன்னு விழுந்தான். அந்த ஈச்ச மரத்து மேல விழுந்து அவனோட கண்ணெல்லாம் பிதுங்கி, கண்ணெல்லாம் பிதுங்கி நாட்கள் வெளியே வந்து அந்த தேனுகாசுரன் அகால மரணம் அடைந்தான். தேனுகாசுரன் மரணம் அடைந்த உடனே அங்க இருக்கிற கோபர்கள், ஆயிரம் சிறுவர்கள்லாம் வந்து ஜெய் ஸ்ரீ பல்ராமுக்கு ஜெய், ஸ்ரீ பல்ராமுக்கு ஜெய், ஸ்ரீ பல்ராமுக்கு ஜெய், பலராமர் புகழ் பாடின. அப்போ இந்த தேனுகாசுடைய நண்பர்கள், மற்ற கழுதை அசுரர்கள், இவங்கெல்லாம் வந்து இந்த பலராமனுடைய செயலை கண்டு பெரும் கோபம் கொண்டு, எங்கள் தலைவனை இந்த பையன் கொன்று விட்டான், எங்களுடைய தலைவனை இந்த சிறுவன் பாலகன் கொன்று விட்டான், இவனை சும்மா விட மாட்டோம் என்று சொல்லி அந்த அசுரங்கள்லாம் விரைந்து வர, கிருஷ்ணரும் பலராமரும் தோளோடு தோல் சேர்த்து இரு கரங்களை இணைத்துக் கொண்டு தான் ஒருவர் நின்று கொண்டு அந்த கழுதையோட அசுரனுடைய வாழையெல்லாம் பிடிச்சு கிருகிருன்னு சுத்தி வீசுறாங்க. அவனை குத்து விட்டு அவனை பிடிச்சு, அவன் வாழை பிடிச்சு தூக்கி வீசினா இந்த அசுரன் எல்லாம் ஆகாசத்துல போய் அந்த ஈச்ச மரத்து மேல விழுகிறான். இப்படி எல்லா அசுரங்களும் கிருஷ்ணரும் பலராமனோட சேர்ந்து கொண்டு அப்படி தூக்கி வீசும் போது அவன் ஆகாசத்துல போய் கண்ணாமூலியெல்லாம் பிதுங்கி அந்த ஈச்ச மரத்து மேல தொங்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அற்புதமா இருந்தது. சோ தேவர்கள்லாம் ஆகாசத்திலிருந்து பூக்களை மழையா பொழியறாங்க.
ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பலராம கி ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பலராம கி ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பலராம கி ஜெய். தேவர்கள்லாம் கிருஷ்ணனுடைய மேல பூக்களை மழையா பொழிறாங்க பலராம மேல. கந்தர்கள் ரொம்ப அழகான குரல்ல பலராமுடைய புகழ் பாடுறாங்க. அப்சரா தேவமங்கையில நடனம் ஆடுறாங்க. இப்படி அன்னைக்கு அந்த தாளவனத்தில் இருக்கக்கூடிய இந்த தேனுகாசுரனும் அவருடைய நண்பர்கள் எல்லாம் கொல்லப்பட்டாங்க. கிருஷ்ணர் பலராமுடைய கையில தேனுகாசுரனும் அவருடைய நண்பர்கள் கொல்லப்பட்ட உடனே இந்த வனத்துக்குள்ள எல்லா பறவைகள், சக்கோரம், சக்கரவாகம், கிளிகள், மயில்கள் எல்லாம் சந்தோஷமா அந்த வனத்துக்குள் நுழைந்தது. மான்கள், மயில்கள், குயில்கள் அந்த வனத்துக்குள் துள்ளி குதித்து பாடி ஆடி. கிருஷ்ணரும் பலராமன் தன் நண்பர்களோட அந்த வனத்துக்குள்ள புகுந்து அங்க இருக்கிற பழங்கள் எல்லாம் பறித்து கோபர்கள் பகவானுக்கு ஆஃபர் பண்றாங்க. கோபர்கள் என்ன பண்ணாங்க, அந்த வனத்தில் இருக்கிற அழகழகான பழங்களை பறித்து கிருஷ்ணருக்கும் பலராமுக்கும் நிவேதனம் செய்யறாங்க. ரொம்ப அழகான ஒரு லீலை. இந்த மாதிரி தேனுகாசுரன் என்ற அசுரன் பலராமர் கையால் கொல்லப்பட்டார். இந்த அசுரன் பகவான் பலராம் கையால் கொல்லப்பட்டது தேவர்களுக்கு பேரானந்தம் கொடுத்தது. ஏன்னா இந்த தேனுகாசுரன் போன்ற அசுரர்கள் பூமிக்கு பாரமா இருந்தாங்க. தேனுகாசுரன் அவருடைய சகாக்கள் இந்த கழுதை வடிவ அசுரர்கள்லாம் இந்த பூமிக்கு பாரமா இருந்தாங்க. இந்த பூமியுடைய பாரத்தை குறைப்பதற்காகவே கிருஷ்ணரும் பலராமர் இந்த பூமியில தோன்றியிருக்காங்க. சோ இப்படி பலராமர் தேனுகாசுரனை வதம் செய்த பொழுது தேவர்கள்லாம் பெருமதம் அடைந்து ஜெய் ஸ்ரீ பலராம கி ஜெய் ஸ்ரீ பலராம கி ஜெய் பாருங்க. மிக அழகான வர்ணனை இந்த தேனுகாசுர வதம். இது குறித்து ஸ்ரீமத் பாகவதத்துல மிக அழகான வர்ணனை பார்க்கலாம். எப்படி பலராமர் தேனுகாசுரனை வதம் செய்தார். அப்ப நமது ஆச்சாரியர்கள் ஏன் பலராமர் தேனுகாசுரனை வதம் செய்தார், ஏன் தேனுகாசுரன் பலராம் கையால் வதம் செய்யப்பட்டார், இந்த லீலை நமக்கு உணர்த்தும் பாடம் என்ன, ஏன் பலராமர் தேனுகாசுரனை வதம் செய்தார், தேனுகாசுரன் யார், இந்த தாளவனம்ங்கிறது என்ன, தாளவனம்ங்கிறது என்ன, தேனுகாசுரன் என்பவர் யார், பலராமர் யார், ஏன் பலராமர் தேனுகாசுரனை வதம் செய்ய வேண்டும், இந்த லீலையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன, இந்த லீலையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் மிக அழகான ஒரு லீலை. நமது பூர்வாச்சாரியர்கள் இந்த தேனுகாசுர வதத்தை பற்றி மிக அழகா எழுதியிருக்காங்க. ஹரிவம்சங்கிற புக்ல இந்த லீலைகள் இருக்கு. ஹரிவம்சங்கிற புக்ல இந்த தேனுகாசுரன் யார், இவன் முற்பிறவியில பலி மகாராஜாவோட பையன் சாகசிகா, பலி மகாராஜா பையன் சாகசிகா. இவன் என்ன பண்ணா, ஒரு நாள் 10,000 பெண்களோடு கந்தமாதன மலையில 10,000 பெண்களோடு உல்லாசமா இருந்தான். இவன் பெண்களோடு இருந்த கர்வத்தினால அங்க தவம் செய்து கொண்ட துர்வாசரை தொந்தரவு செய்தார். நல்ல நாள்லயே துர்வாசர் கோவக்காரு, நல்ல நாள்லயே துர்வாசர் கோவம் வரும். இவன் என்ன பண்ணா, இந்த சாகசிகா இவன் போய் பெண்களோடு டான்ஸ் ஆடிட்டு டியூட்டி பண்ணிட்டு என்ன பண்ணா, போய் துர்வாசருடைய தவத்தை தொந்தரவு செய்து. அப்ப கடும் கோபம் கொண்ட துர்வாசர், அடே முட்டாளே, பெண்களோடு இருக்கும் மமதையில் ஆணவத்தில் ஆடுகின்றாயா, மடையனே, இந்த உயர்ந்த பிறப்பின் பயனை அறிந்து கொள்ளாமல் நீ வீணாக்கி விடுகிறார், உன்னை நான் சபிக்கிறேன், நீ கழுதையா போகணும், நீ கழுதையா போகணும். எவ்வளவு வருஷம் கழுதையா போகணும், 4 லட்சம் வருஷம், 4 லட்சம் வருஷம் நீ கழுதையோட உடல் இருப்ப. உடனே முனிவரின் பாதங்களை தொட்டு பிரார்த்தனை பண்றாரு, ஐயோ இந்த மன்னிச்சிருங்க, நான் ஆணவத்துல பண்ணிட்டேன். ஓ முனிவரே, துர்வாசரே, நீங்க கருணை வாய்ந்தவர், நீங்க தபம் பண்றவர், மற்றவர் நன்மைக்காக வாழ்றவர், என்னை மன்னித்து விடுங்கள், நான் வீண் கர்வத்திலும் ஆணவத்திலும் ஆடிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். இனி என்ன பண்றது, சாபம் கொடுத்ததுதான், நீ 4 லட்சம் வருஷம் கழுதியா போகணும். அப்படி நீ கழுதியா சுற்றி கொண்டிருக்கும் பொழுது நீ தாளவனத்தை ஆக்கிரமிப்பு செய்வாய், நீ தாளவனத்தை ஆக்கிரமிப்பு செய்து அங்கு நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய். அப்ப நீ பலராமர் கையால் கொல்லப்படுவாய். அப்ப பலராமர் உன்னை விடுவிப்பார், இந்த கழுதை ரூபத்திலிருந்து பலராமர் உன்னை விடுவிப்பார். நீ பலராமர் கையில் வதம் செய்யப்படுவதால நீ முக்தி அடைவாய் அப்படின்னு சொல்லிட்டு துர்வாசரோட வரம் விட்டு. இப்படியே இந்த தேனுகாசுரன் 4 லட்சம் ஆண்டுகள் ஊரெல்லாம் சுத்திட்டு வந்தான், காடுகள்லாம் சுத்திட்டு வந்தான். கடைசியில தாளவனத்துல உட்காந்துட்டு இருந்தான். அப்போ பகவான் கிருஷ்ணர் ப்ராமிஸ் பண்ணிருக்காரு, நான் பிரகலாதர் வம்சத்துல வர யாரையும் கொல்ல மாட்டேன். பிரகலாதர்கிட்ட நரசிம்மர் சொல்லியிருக்காரு,
நான் வந்து உங்க வம்சத்துல எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்குறேன்னு. அப்படி இருக்கும்போது இந்த சாகசக்கா பகவான் கிருஷ்ணர் கொள்வாரு. அதனால பகவான் கையால கொல்லப்பட்டு அந்த சாகசகா கிருஷ்ணன் வந்து சாகிச்சு மீண்டும் பிறவா நிலையடை. சோ இப்படி கிருஷ்ணனுடைய தெய்வீகமா லீலை பலராமுடைய கருணையால பலராமுடைய கருணையால இந்த தேனுகாசுடைய கழுதை அசுரன் அந்த கொடூரமான ரூபத்திற்கு விடுபட்டு அவனும் புனிதம் அடைந்தான். பலராம கையால் வதம் செய்யப்பட்டதுனால அந்த ஆன்மா தூய்மை அடைந்தது. சோ மேலும் என்ன சொல்லியிருக்கு நம்ம ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க, இந்த தாளவனம்ங்கிறது என்ன, தேனுகாசுரன் என்பவர் யார், பலராமனின் உன்னதமான நிலை என்ன. இந்த தாளவனங்கிறது நம் இதயம். நம் இதயம் வந்து ரொம்ப அழகான ஒரு இடம். அந்த இதயத்துல குடிகொண்டு இருக்க வேண்டியவர் பகவான் கிருஷ்ணர். நம்ம இதயத்துல யார் இருக்கணும், பகவான் கிருஷ்ணர் இருக்கணும். ஆனா இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் இதயத்துல சினிமா நடிகர்கள் நடிகைகள் விளையாட்டு வீரர்கள் தான் இருக்காங்க. அவங்க இதயத்துல வீட்டுல எங்க போனாலும் சினிமா நடிகர்கள் விளையாட்டு வீரர்கள் இவங்களதான் நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா பகவான் சொல்றது எப்போ என்னையும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா துரதிருஷ்டவசமா மக்கள் வந்து தன் இதயத்தை வந்து பாறை மாதிரி ஆக்கிட்டாங்க. அந்த வந்து ஒரு வறண்ட பாலைவனம் ஆயிடுச்சு. யாரோட இதயத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைக்கலையோ அவர் வழிபடலையோ அந்த இதயம் வந்து வறண்ட பாலைவனத்துக்கு சமம். சோ இப்படி இந்த மிக அழகான இடம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லோரு இதயத்திலும் பரமாத்மாவா இருக்கார். ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா அல்லது ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷி அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி எத்திர ரூடானி மாயா. கிருஷ்ணா ஒரு உயிர்வாழ் இதயத்திலும் பரமாத்மாவா இருக்காரு. சர்வச்சாக புத்தி சண்டிவிஷ்டோ மற்ற ஸ்மிருதி ஞான பகவானம் ச. நான் ஒரு ஜீவன் இதயத்திலையும் பரமாத்மாவை வீட்டிருக்கேன்னு பகவான் சொல்றாரு. அப்போ இந்த இதயத்துல இருக்கிற பரமாத்மா ஏன் உணர முடியல, காரணம் இந்த இதயம் அழகான இடம். அங்க வந்து தேனுகாசுர மென்டாலிட்டி. இன்னைக்கு ஜீவாத்மாக்களுக்கு வந்து தேனுகாசுர மென்டாலிட்டி தேனுகாசுர மனோபாவம் அதிகமா இருக்கிறதுனால அவங்களால இதயத்துல கிருஷ்ணர் உணர முடியல. அவங்க இதயத்துல கிருஷ்ணர் இருக்கிறத அவங்களால அனுபவிக்க முடியும். சோ தேனுகாசுர மென்டாலிட்டி என்னது, இந்த தேனுகாசுர மென்டாலிட்டி கிராஸ் மெட்டீரியலிஸ்டிக் பர்சன், மிக கொடூரமான ஒரு பௌதிகவாதி, முட்டாள், ஆன்மீக ஞானம் ஆன்மீக அறிவு இல்லாத பௌதிகத்தில் மூழ்கி போயிருக்கிற ஒரு கழுதை. யாருக்கு வந்து ஆன்மீக ஞானம் இல்லையோ, யாரு தான் இந்த உடல் நினைச்சிட்டு இருக்காங்களோ சைவ போக்கரா யசாத்ம புத்தி குணப்பேத்திரிதாதுக்கே யசாத்ம புத்தி குணப்பேத்திரிதாதுக்கே. நான் இந்த உடல் சலித் கலஷ்னாயுஷு பௌம இச்சதி, நான் பிறந்த நாடு வந்தனைக்குரியது. தீர்த்த புத்தே சலிலேன கருகிஷி, தீர்த்த யாத்திரை போய் சும்மா குளிச்சுட்டு வர்றவங்க இவங்க கழுதையோடு மாடோடு ஒப்பிடப்பட்டிருக்காங்க. இதை பகவான் கிருஷ்ணர் உத்தவர் இடத்துல சொல்றாரு. பாகவத 11th cantoல கிருஷ்ணா உத்தவர்கிட்ட சொல்றாரு. தீர்த்த யாத்திரை போய் சும்மா குளிச்சுட்டு வர்றவங்க, அப்புறம் நான் இந்த உடல் நினைச்சுக்கிறவங்க, அதுக்கப்புறம் நான் பிறந்த நாடுதான் சிறந்ததுன்னு நினைக்கிறவங்க, நான் அமெரிக்கன், நான் இந்தியர்களை கட்டுப்படுத்திடுவேன், இதெல்லாம் வந்து கழுதையோடு ஒப்பிடப்பட்டிருக்கு. சோ இந்த கழுதை மென்டாலிட்டி, இந்த தேனுகாசுடைய மனோபாவம் இருக்கிற வரைக்கும் நம்மளால இதயத்துல கிருஷ்ணர் உணர முடியாது. ஹார்ட் கோர் கிராஸ் மெட்டீரியலிஸ்டிக் பர்சன், கிராஸ் மெட்டீரியலிஸ்டிக் பர்சன், மெட்டீரியல் இன்டெலிஜென்ஸ், பௌதிக அறிவு, பௌதிக புத்தி, மிக கடினமான ஒரு பௌதிகவாதி, பௌதிகத்துல மூழ்கி போயிருக்கிற ஒரு முட்டாள். எப்பவுமே நான் வந்து எனக்கு கோயிலுக்கு போறதுக்கோ கிருஷ்ணரை நினைக்கிறதுக்கோ நேரம் இல்ல, எனக்கு வேலையே சரியா இருக்கு அப்படின்னு கழுத மாதிரி உழைச்சிட்டு இருக்கிறோம். கழுத மாதிரி உழைச்சிட்டு இருக்கிறவங்க எனக்கு எதுக்குமே நேரம் இல்ல, பௌதிக வாழ்க்கை பொழின்பதான் பிரதானம் அப்படின்னு வாழ்றவங்க தேனுகாசுரன் மனோபாவத்தில். இந்த தேனுகாசுரங்கிற மனோபாவம் இருக்கிற வரைக்கும் அங்க வந்து கிருஷ்ணன் உள்ள வரமாட்டார். தாளவனத்துக்குள்ள தேனுகாசுரன் இருக்கிறவரு கிருஷ்ணன் உள்ள போல, தாளவனத்துல தேனுகாசுரன் இருக்கிறவரு கிருஷ்ணன் உள்ள போகவே இல்லை. சோ அதே மாதிரிதான் தேனுகாசுர மென்டாலிட்டி இருக்கிற வரைக்கும் நம்ம இதயத்துல கிருஷ்ணா தன்னை வெளிப்படுத்த மாட்டார். தேனுகாசுருடைய மனோபாவம் இருக்கிற வரைக்கும் நம்ம இதயத்துல கிருஷ்ணான தன்னை வெளிப்படுத்த மாட்டார். அப்போ இந்த தேனுகாசுர மென்டாலிட்டி வந்து வதம் செய்யப்படும். இந்த தேனுகாசுர வதம் நம்ம இதயத்துல இருக்கக்கூடிய இந்த தேனுகாசுர மென்டாலிட்டி, பௌதிக ஆசை, பௌதிக பற்றுதல், காமம், புலன்ப விஷயங்கள், இதெல்லாம் பேர் எடுக்கப்படும். சோ இது எப்ப சாத்தியமாகும், இந்த பௌதிக பற்றுதல்,
பௌதிக அறிவு, பௌதிகத்துல மூழ்கி இருக்கிற நிலைமை, இது இருக்கிற வரைக்கும் நம்ம இதயத்துல இருக்கிற கிருஷ்ணர் நம்மளால உணர முடியும். அப்ப என் இதயத்துல கிருஷ்ணர் எழுந்தருளணும்னா முதல்ல என் இதயத்துக்குள்ள பலராமர் வரும் இல்லையா? தேனுகாசுர இந்த தாளவனத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் யார் போனா? தாளவனத்துக்குள்ள முதல்ல யார் போனா? பலராமர். சோ பலராமர் உள்ள போனாரு. தாளவனத்துக்குள்ள பலராமருக்குள்ள என்ன பண்ணாரு? அங்க இருக்க ஈச்ச மரங்களை உலுக்கி அந்த தேனுகாசுரனை வதம் செஞ்சாரு. அந்த தேனுகாசுரனை தூண்டி தாளவனத்துக்குள்ள பலராமர் நுழைந்து அந்த ஈச்ச மரங்களை உலுக்கி அந்த தேனுகாசுரனை கோபுர செய்து அவனை சண்டைக்கு வர வச்சு அவனை வதம் செய்தார் பலராம். அதே மாதிரி நம் இதயத்துல கிருஷ்ண பகவான் எழுந்தருள வேண்டும். நம் இதயத்தில் இருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நாம் ஆராதிக்க வேண்டும், உணர வேண்டும், வழிபட வேண்டும், போற்ற வேண்டும், புகழ வேண்டுமானால் நம் இதயத்துக்குள்ள பலராமர் வரணும் ஃபர்ஸ்ட். பாருங்க, அடுத்து ஜென்மாஷ்டமி. பகவான் கிருஷ்ணர் தோன்றதுக்கு முன்பாக பலராமர் தோன்றார். பலராமர் தோன்றிய பிறகுதான் கிருஷ்ணர் தோன்றார். அப்ப நம்ம இதயத்துல கிருஷ்ணர் தோன்ற வேண்டும், நம் இதயத்தில் கிருஷ்ணா எழுந்தருள வேண்டும் என்றால் முதல்ல பலராமன் நம்ம இதயத்துக்குள்ள வரணும். சோ பலராமன் நம்ம இதயத்துக்குள்ள வந்தாதான் கிருஷ்ணர் அங்க வருவார். அப்போ இந்த தேனுகாசுரன் மென்டாலிட்டி இருக்கிறவருக்கு கிருஷ்ணா வரமாட்டாரு. அப்ப இந்த தேனுகாசுரன் யார் வதம் பண்ணுவா? பலராமனால தான் முடியும். இந்த தேனுகாசுர மென்டாலிட்டி ஹார்ட் கோர் மெட்டீரியலிஸ்டிக் பர்சன், பௌதியத்துல மூழ்கி போயிருக்கிற முட்டாள் கழுதை அசுரன். இந்த முட்டாள் கழுதை அசுரனை யாரால அழிக்க முடியும்? பலராமனால தான் அழிக்க முடியும். அதனால முதல்ல நம்ம பலராமுடைய தாமரை திருவடியில சரணடையணும். அதனாலதான் இந்த கோபர்கள் முதல்ல பலராமுடைய தாமரை திருவடியில் சரணடைஞ்சாங்க. ராம ராம மகாபாவோ கிருஷ்ண துஷ்ட நிபர்கனா இதோ மதுரே விஸ்மகத் பணம் தாளாய் சங்குலம். ஓ பலம் பொருந்திய பயன்களுடைய பலராமா, ஓ ராமரே, ஓ கிருஷ்ணரே, எதிரிகளை தடுக்க செய்பவரே என்று இந்த ஆயிரகுல சிறுவர்கள் கோபர்கள் முதலில் பலராமுடைய தாமரை திருவடிகளை சரணடைந்தாங்க. பலராமன் அந்த காட்டுக்குள்ள போய் அந்த தாளவனத்துல நுழைந்து அந்த கழுதையாசுரன் தேனுகாசுரனுக்கு சவால் விட்டு அவனை வதம் செய்தார். அப்போ பலராமர் குரு தத்துவம். சோ பலராமர் குரு தத்துவமா இருக்கிறதுனால முதல்ல பலராமன் நம்ம இதயத்துக்குள்ள குரு, ஆன்மீக குருவான நம்ம இதயத்துக்குள்ள வரணும். ஆன்மீக குருட்ட நம்ம என்ன பிரார்த்தனை பண்றோம்? எப்போ நம்ம ஆன்மீகருடைய தாமரையை சரணடைறோம்? எப்போ ஒருவர் ஆன்மீக குருவுடைய தாமரை திருவடியை சரணடையும். ஆன்மீக குருவுடைய தாமரை திருவடியை சரணடைந்து எப்போ பிரார்த்தனை செய்யணும்? எப்படி பிரார்த்தனை செய்யணும்? ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனச்சலாகயா சத்ருன் மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓ ஆன்மீக குருவானவரே, என் இதயத்தில் இருக்கும் அறியாமை போக்கி வருங்கள். ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய, இந்த அறியாமை என்ற கழுதை, என் இதயத்தில் இருக்கும் அறியாமை என்ற கழுதை அசுரனை வதம் செய்து விடுங்கள். ஓ ஆன்மீக குருவானவரே, ஓ பலராமரின் பிரதிநிதியே, நீங்க என் இதயத்துக்குள்ள போய் இந்த அறியாமை என்ற கழுதை வழி உள்ள இந்த அசுரனை வதம் செய்து விடுங்கள். தார்பண்ய தோசோ பிரகதஸ்பவாவா விச்சாமித்தாம் தர்மச்சூடச்சீதா யசேஷா நிஷிதம் ப்ரூ இதன்மே சிஷ்யஸ்தேகம் சுவாதிமாம் திராம்பன்னம். ஓ பகவானே கிருஷ்ணா, என்னுடைய கருமித்தனத்திலாம் ரொம்ப குழம்பு போயிருக்கேன். எனக்கு எது சரி எது தப்புன்னு தெரியல. நான் உங்களை சரணடைகின்றேன். எனக்கு குருவா இருந்து என்னை வழிநடத்துங்கள். எப்போதுக்கு ஆன்மீக குரு தேவைப்படுறாரு? அறியாமைந்து விடுபடுவதற்காக. அப்போ தேனுகாசுரன்ற அறியாமை கழுதை அசுரனை வதம் பண்ணணும். அது பலராமனால் தான் முடியும். அப்ப பலராமன் நம்ம முதல்ல இதயத்துல வரணும். பலராமன் நம்ம இதயத்துல வரணும். நம்ம ஆன்மீக திருவடியை சரணடையும். ஏன்னா ஆன்மீக குருவானவர் பலராமரின் பிரதிநிதியாவார். அப்போ முதல்ல நம்ம ஆன்மீக குருடைய தாமரை திருப்பாதம், ஆதோ குருபாத ஆசிரியம். நம்ம ஆன்மீக குருடைய தாமரை திருப்பாதங்களை சரணடைந்து அந்த தாமரை திருவடியில் நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது ஆன்மீக குருவானவர் நம்ம இதயத்துக்குள்ள போய் அறியாமையை போக்கி விடுகிறார். அவர் அறியாமையை போக்கி அந்த இடத்துல பகவானை எழுந்தருள பண்ணுகிறார். அப்ப ஆன்மீக குருவானவர் நமக்கு பகவானை புனித நாமத்தை உபதேசிக்கின்றார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்போ ஆன்மீக குருவானவர் நம்ம இதயத்துல முதல்ல நம்ம ஆன்மீகருடைய தாமரை திருப்பாதங்களை பொருளை கொள்ளணும். முதல்ல நம்ம குருவுடைய தாமரை திருப்பாதங்களை தியானிக்கணும். நம்ம குருவுடைய தாமரை திருப்பாத பிரார்த்தனைகளை வந்தனைகளை செலுத்தணும். ஆன்மீக குருவானவர் தன் சீடனை அறியாமல் விடுவிக்கின்றார். அவருக்கு அறிநாமத்தை கொடுத்து அவர் இதயத்தில் இருக்கிற அறியாமை என்ற கழுதை அசுரனை வதம் செய்து விடுகிறார். இப்படி பகவானுடைய திருநாமம் உள்ள போனோடனே நாம் இந்த புனித நாமத்தை உச்சரிக்கும் போது
எல்லா கழகத்திலிருந்து விடுபடும். எல்லா கழகத்திலிருந்து விடுபட்டு நம்ம இதயத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் நடனம் ஆடுவதை நாம் காணலாம். அங்க வந்து பகவானுடைய தாமரை திருவடிகளை நாம் வந்து தியானிக்கலாம். அப்போ இந்த தேனுகாசுர மென்டாலிட்டி, முதல்ல இந்த தேனுகாசுர மனோபாவம் இருக்கிற வரைக்கும் நம்ம இதயத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நம்மால் உணர முடியாது. அப்போ இந்த தேனுகாசுர மென்டாலிட்டி வந்து முதல்ல கொல்லப்படணும். அது இருக்கிற வரைக்கும் அது சாத்தியம் இல்லை. இந்த தேனுகாசுரம் தான் கழுதை வடிவாச்சே. முட்டாள் கழுத தன்னுடைய உண்மையான நிலையை மறந்து தன்னை உடலோடு அடையாளப்படுத்திட்டு பௌதிக ஆசை எல்லா விதமான குற்றங்களையும் செய்யாது. அதுக்கான பெரும் முயற்சி. சோ பௌதிக புலன்பு அனுபவிக்கின்ற பெரும் முயற்சியை விட்டு நான் பகவானுடைய கருணையை பெற வேண்டும் என்று பெரும் முயற்சி பண்ணணும். அப்ப பலராமுடைய நான் கிருஷ்ணனுடைய கருணையை பண்ணணும் பெரும் முயற்சி பண்ணா அது பலராமுடைய கருணையால தான் சாத்தியம். பலராமுடைய கருணை வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணணும். ஓ பலராமா, நீங்க இதயத்துல வாங்க. ஓ ஆன்மீக குருவானவரே, என் இதயத்துல வாங்க. இந்த தேனுகாசுர மென்டாலிட்டி எனக்குள்ள இருக்கு, இதை அழிச்சிருக்க. இந்த தேனுகாசுர மென்டாலிட்டி என்னது? தேனுகாசுர மனோபாவம் பௌதிக விஷயத்துல மூழ்கி இருக்கு. பௌதிக விஷயத்துல மூழ்கி புலன்புமே பிரதானம். இந்த உடல் தான் எல்லாம், இந்த உடலை அனுபவிக்கணும். நான் அனுபவிப்பாளன், நான் தான் அனுபவிப்பேன். இந்த தாளவனம் என்னுடையது. தேனுகாசுரன் என்ன நினைச்சிட்டு இருந்தா? தேனுகாசுரன் நினைச்சிட்டு இருக்கா இந்த தாளவனம் என்னுடையது, நான் தான் அனுபவிப்பேன். பொய் அகங்காரம். சோ அந்த பொய் அகங்காரத்தை வேறு இருக்கணும். பலராமர் உள்ள போனாரு. அடே முட்டாள் கழுதை தேனுகாசுரா, உனக்கே இந்த பொய் அகங்காரம். இந்த தாளவனம் உன்னுடையதல்ல, அது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அனுபவிப்பதற்காக. நீ அனுபவிப்பாளன் அல்ல, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அனுபவிப்பாளர். இந்த எண்ணத்தை கைவிட வேண்டும். சோ தேனுகாசுரன் போன்ற முட்டாள் கழுதை அசுரர்கள் அந்த எண்ணத்தை கைவிடுறது இல்ல. அப்ப அவங்க பகவானால் தண்டிக்கப்படுறாங்க. அதுவும் கருணைதான். சோ தேனுகாசுரனை போல ஹார்ட்கோர் மெட்டீரியலிஸ்டிக் பர்சன், பௌதியத்துல மூலிகைத்துல முட்டாள் கழுதிங்க, அவங்க பகவானை சண்டையாத போது அவங்க பகவான் கையால கொல்லப்பட்டு மரண தண்டனை அது மூலமா முக்தி அடையும். சோ அதே மாதிரிதான் ஒரு பௌதிகவாதி கிருஷ்ணாவை சன்னடையை மறுக்கும் போது மரண ரூபத்துல வந்து பகவான் எல்லாத்தையும் எடுத்து போயிருக்கு. மிருத்யு சர்வஹரஷ்டாகம். ஓ செல்வம், பதவி, பெயர், புகழ் இதெல்லாம் கிருஷ்ணாவுடைய சேவைக்காக. ஆனா துஷ்பிரயோகம் செய்யும் போது ஒரு ஜீவாத்மா தன் மனித வாழ்க்கையை துஷ்பிரயோகம் செய்யும் போது அவர் வந்து அகாலமான மரணம் அடையும். ஆனா அதே சமயம் ஒரு ஜீவாத்மா தன் உடலால, மனதால, வார்த்தையால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை செய்யும் போது அவர் வாழும் போது முக்தி பெற்றவராய். இகாயச ஹரேதாச கர்மனா மனசா கிரியா நிகழச்சவஸ்தானு ஜீவன் முக்தச உச்சதே. ஒரு ஜீவாத்மா வாழும் போது முக்தி பெற்றவரு. அதனால இந்த இந்த மனித வாழ்க்கையை நாம் புனிதப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மனித வாழ்க்கையில நாம வந்து புனிதமடைந்து நம் இதயத்தை வந்து மிக அழகான இடமாக உருவாக்கி அங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை எழுந்தருள பண்ண வேண்டுமானால் நான் பலராமரின் தாமரை திருவடிகளை சரணடைவேன். அந்த பலராமரின் பிரதிநிதியான ஆன்மீகருடைய தாமரை திருவடிகளை சரணடைவேன். அப்போதான் அந்த தேனுகாசுர மனோபாவத்தை விட்டு ஒழித்து நாம நித்தியமான ஆனந்தமும் ஒரு ஆன்மீகமான ஒரு வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கிறோம். ஏன் இந்த ஜட உலகத்துல மக்கள் சந்தோஷமா இல்ல? ஏன் மக்கள் மேலும் துன்புடுறாங்க? ஏன் மக்களுக்கு நிம்மதி இல்ல? ஏன்னா அந்த தேனுகாசுர மென்டாலிட்டி. தேனுகாசுர மென்டாலிட்டி இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது. சோ இந்த தேனுகாசுர மென்டாலிட்டி விட்டு ஒழிக்கணும். தேனுகாசுரனுடைய மனோபாவத்தை கைவிடணும். பகவானை புனித நாமத்தை தஞ்சம் அடையணும். ஆன்மீகருடைய தஞ்சம் அடையணும். பலராமனுடைய தஞ்சம் அடையணும். இதுதான் வந்து நம்ம இந்த மனித வாழ்க்கையை புனிதப்படுத்திக் கொள்வதற்கான சிறந்த வாய்ப்பு. அதனால நாளைக்கு பலராம் பூர்ணிமா. இந்த பலராம் பூர்ணிமா பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி பலராமுடைய கருணையை பெற வேண்டும். அவருடைய லீலைகளை நினைவு கொள்வது மூலமாக பலராமுடைய நாம ரூப குணாதிசயங்களை நினைவு கொள்வதால, அவர் புகழ் பாடுவதால, அவருடைய தாமரை திருப்பாதங்களை தியானிப்பதால நம் சம்சார சாகரம் என்ற பிறப்பு இறப்பு கடலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சார். பிறப்பிறப்பு சக்கரத்தை துண்டித்து விடும். हरे कृष्णा। जय श्री बलराम पूर्णिमा महोत्सव की जय। श्री बलराम की, श्री प्रभुपाद की जय।